தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் பிள்ளைகளே, என்று நாம் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமணம் 1ஆம் அதிகாரம் 4வது திருவசனத்தில் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே இறைவன் நம்மை கிறிஸ்துவிலே முன்குறித்து வைத்தார். ஆக நாம் அனைவரும் தூயவர்களாக புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் புனிதர்களே. அதைத்தான் இன்றைய திருவடிவான நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நமது திருச்சபை நமக்கு ஒரு சில இறைவனுக்காக இரத்தம் சிந்தி அல்லது இறைவனுடைய வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களை புனிதர்கள் என்று நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறது. அவர்களையும் அனைத்து புனிதர்களையும் நாமும் புனிதர்கள் என்ற அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்ற மகிமையிலே நம்பிக்கையில வாழ இன்றைய திருப்பலி நம்மை அமைக்கின்றது. எனவே புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை விசுவசிக்கின்ற நாமும் புனிதர்களாக வாழ இந்த புனித வழியாக கொண்டாடுவோம். நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடம் சகோதர சகோதரிகளில் உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான புனிதமணியாரையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய எனக்காகவே நீங்களுடன் கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
உம் புனித அனைவரையும் நாங்கள் ஒரே வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையா நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக கொடுக்கிறாக. உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களிடத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான கமலடை அணிந்தவர்களால் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையை வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்து மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் முப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்று உரியன. ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்கள் ஒருவர், வெண்மையான கம்பளடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரை, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரை அருள்வாக்கு. பாடலின் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரி தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரி தலைமுறையினர் இவர்களே. பாடலின் பல்லவி அனைவரும் பாடல்கள். Yeah.
கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தகையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோற்றும் பொழுது நாம் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவரே மாற்றி உமக்கு. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனியுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதி பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேர் பெற்றவர்கள். மகிழ்ந்து பேரறிக் கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறல் மிகுதியாகும். இது கிறிஸ்துவர் நற்செய்தி. கிறிஸ்துவே Praise Lord. Praise Lord. Praise Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியப்பட்ட சகோதர சகோதரிகளே, அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற மைய செய்தி, நாம் அனைவரும் புனிதர்களே, நாம் அனைவரும் தூயவர்களாக வாழ முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், திருமணப்பட்டிருக்கிறோம். இந்த பெருவிழாவினுடைய ஒரு வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிமு 1ஆம் நூற்றாண்டிலே ரோமை மார்க்ஸ் அகிரிப்பா என்ற மன்னன் நாட்டு வந்தார். அவர் எல்லா தெய்வங்களுடைய சிலைகளை வைப்பதற்காக பாத்தேகட் என்ற ஆலயத்தை கட்டி எழுப்பினார். இவ்வாலயமானது கிபி 126ஆம் ஆண்டு மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ மதம் அரசு மதமாக கான்ஸ்டான்டினோபிள் என்ற அரசனால் அறிவிக்கப்பட்ட பொழுது போகஸ் என்ற மன்னன் இந்த பாத்தேகட் ஆலயத்தை திருச்சபைக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். திருச்சபையிடம் ஒப்புக் கொடுத்து, அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் போனிபஸ் என்ற திருத்தந்தையிடம் இந்த அனைத்து தெய்வங்களின் ஆலயத்தை திருச்சபைக்கு அவர் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார். எனவே அனைத்து தெய்வங்களின் ஆலயமாக இருந்த அந்த ஆலயத்தை திருத்தந்தை போனிபஸ் அவர்கள் அனைத்து புனிதர்களின் ஆலயமாக அவர் மாற்றி அஞ்சுகிறார். அதிலிருந்து அனைத்து புனிதர்களின் விழாவானது திருச்சபையிலே அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டது. புனிதர்கள் என்பவர்கள் யார்? எது வானத்திலிருந்து குதித்த வானவர்கள் கிடையாது. மாறாக உங்களை என்னை போன்று மனிதர்களாக இந்த உலகத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், கடவுளுடைய நற்செய்திக்காக தங்கள் இன்னுயிரை இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் அல்லது தங்கள் இன்னுயிரை கொடுத்தவர்களை நாம் தூயவர்கள் என்று நமது திருச்சபை நமக்கு முன்மாதிரியாக அழைக்கின்றது. எனவே கடவுள் அவருடைய அந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களை அவர் வேண்டுபடுத்துகிறார், அவர் உயர்த்துகிறார், எல்லோரையும் உயர்த்துகிறார், எல்லோரையும் படைத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த விழாவாக இருக்கிறது. எனவேதான் எபிரேயர்களுக்கு திருமணம் 13ஆம் அதிகாரம் 7வது திருவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள்.
கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். புனிதருடைய வழிபாட்டிற்கு முதல் அடித்தளம் இறைவார்த்தை. இறைவார்த்தை. ஆக உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன தலைவர்களை நினைவு கூறுங்கள் என்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் புனிதர்கள் தான். திருத்தூதர்களும் திருத்தூதர்கள் வழியாக வந்த ஒவ்வொருவரும் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் புனித தோமையா தனது இரத்தத்தை சிந்தி நமக்காக இந்த விசுவாசத்தை இந்த இந்திய திருநாட்டிலே அவர் விதைத்து சென்றார். எத்தனையோ புனிதர்கள் தூய அருளானந்தர் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியார் இந்த இந்திய தேசத்திலே இறைவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் தன் இன்னுயிரை கொடுத்தவர் தூய சமயலியா. ஆகவே எத்தனையோ புனிதர்கள் தங்களை இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். அன்னை தெரேசா, பெரிய தெரேசா, அல்போன்சா, நமது இந்திய திருநாட்டில் எத்தனையோ பேர் கடவுளுடைய வார்த்தையை நமக்கு எடுத்துச் சொன்ன தலைவர்களை மறவாதீர்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை நீங்கள் எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களை போல தூயவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். இதுதான் இந்த விழாவினுடைய மையம். ஆக புனிதர்களை நினைவு கூறுகின்றன. அவர்கள் மட்டும் புனிதர்கள் என்று அவர்களை நாம் போற்றி புகழ்வதோடு மட்டும் நின்று விடுவது அல்லது வாழ்க்கை. நாம் புனிதராக வாழ வேண்டும். நாம் புனிதராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அத்தகைய புனித வாழ்வுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே தயாரிக்க வேண்டும். தயாரிக்க வேண்டும். கடைசியாக புனித இன்னாசியா, இன்னாசியா புனிதருடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது அவருக்குள் ஏற்பட்ட எண்ணம், அவர்களும் இவர்களும் புனிதராகின்ற பொழுது நாம் ஏன் புனிதராக கூடாது? எத்தனையோ மனிதர்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே பாவ இயல்போடு பிறந்த மனிதர்கள் புனிதர்களை உயர்த்தப்படுகின்ற பொழுது நானும் ஏன் புனிதராக மாறக்கூடாது என்ற அந்த மனதில் இருந்த அந்த ஆவல், மனதில் இருந்த அந்த ஆசை, அந்த உந்துதல் ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அவருக்கு கொடுத்ததால் புனிதராக அவர் மாறினார். ஆக இந்த புனிதர்களை நாம் கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நமது திருச்சபை சங்கைகள் 2ஆம் வத்திக்கான் சந்தையை வாழ சொல்கிறது. தூயவர்களின் வாழ்விலே அவர்களின் மாதிரியையும் அவர்களின் ஒன்றிப்பிள்ளை தோழமையையும் அவர்கள் பரிந்து பேசுவதால் அவருடைய உதவியையும் அவர்களிடமிருந்து நாம் நாடுகிறோம். ஏனென்றால் அவர்கள் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்றவர்கள். இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற அந்த பேரை பெற்றிருக்கின்றவர்களால் புனிதர்கள். நாமும் அந்த பேரை பெறுவோம் என்று இந்த வாசகம் அழகாக சொன்னது புனிதர்களை பற்றி. புனிதர்கள் என்றால் யார்? புனிதர்கள் என்றால் யார்? தங்களையே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே, அந்த இரத்தத்திலே தங்களுடைய ஆடையை துவைத்துக் கொண்டவர்கள். அந்த இரத்தத்திலே துவைத்துக் கொண்ட ஆடை சிவப்பு நிறமாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஆடை எல்லாம் வெண்ணிறமாக இருக்கிறது. அதுதான் புனிதருடைய அடையாளம். எனவே தான் ஒவ்வொரு திருமுழுக்கிலும் நமக்கு இந்த வெண்ணிற ஆடை கொடுக்கப்படுகிறது. எதற்காக? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவர்களும் புனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார். புனிதர்கள் என்ற செய்தியை ஆணித்தரமாய் சொல்வதற்காகத்தான். ஆக இரத்தத்திலே தோய்த்தவர்கள், செம்மறியின் இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அவர்களின் ஆடை வெண்ணிறமாக இருக்கிறது. சிவப்பு நிறமாக அல்ல. வெண்ணிறம் என்பது புனிதத்தின் தூய்மையின் அடையாளம். ஆக அவர்கள் தூயவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டிக்கு அவருடைய இரத்தத்திற்கு தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தவர்கள். எனவே அவர்களை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று திருப்படிப்பாடு நம்மை அழைக்கிறது. ஆக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளான அனைவரும் புனிதர்கள் தான். ஏனென்றால் நாம் எல்லோரும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சாயல் என்பது தூய்மை, புனிதம். எனவே கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்ட நீங்களும் நானும் புனிதர்கள் தான். ஆனால் நாம் தான் வாழ்வதற்கு பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். என்றால் புனிதமான வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் கடினம். இந்த உலகத்திற்கு மாற்று வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு எதிரான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான படிப்புகள், உலகம் காட்டுகின்ற வழிமுறைகள் எல்லாவற்றுக்கும் எதிரான வாழ்க்கை. இறையாட்சி என்பது இந்த உலகத்தின் ஆட்சிக்கு நேர் எதிரானது. The kingdom of God is just the reversal of the kingdom of this world. Just the opposite. ஏற்படையான வாழ்க்கை. ஆனால் நமக்கு அது வாழ பயம், நமக்கு வாழ கஷ்டம். எனவேதான் இந்த புனிதர்களை நாம் அடைவதற்கு நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதர்கள் என்று வந்தவுடன் கத்தோலிக்க கிறிஸ்துவ மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை. 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 90 வருஷம், 10-15 வருடங்கள் கிறிஸ்தவராக, கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்கின்றவர்களுக்கு கூட
சந்தேகம். ஒரு 68 வயது நிரம்பி ஒரு தாய் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்கிற கேள்வி, ஃபாதர் புனிதர்கள்னா என்ன ஃபாதர், சுருவங்கள்லாம் என்ன வைக்கிறோம்? 68 வயது நிரம்பி அந்த தாய் அவளை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாது. என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, சுருவங்களை எதுக்கு ஃபாதர் வச்சிருக்கிறோம்? அங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இருக்கிற வார்த்தை. எதுக்கு சந்தேகம் தெரியுமா? நமக்கு பைபிள் தெரியாது. ஏனென்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு விவிலியம் தெரியாது. விவிலியம் தெரியாது. விவிலியத்தை நம்ம தூக்குறதே இல்லை. அதை வீட்டில் போய் பார்த்தோம்னா நல்லா வீட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் போனால் பைபிள் கொடுக்கமான அப்பதான் பூச்சி தேக்கி எடுத்து கொடுப்பாங்க. அல்லது அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, எங்க பைபிள் வச்சோம். ஒரு சில வீடுகளிலே இந்த திருவிவிலியம் அப்படி அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருக்கும். ஆக நாம் விவிலியத்தை தூக்குவது கிடையாது, விவிலியத்தை கொண்டு வருவது கிடையாது, விவிலியத்தை படிப்பது கிடையாது. அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. அதுதான் உண்மை. ஏன்னா பைபிள் தூக்கிட்டோம்னா அல்லேலூயா கோஷி பெந்தகோஸ்தே சொல்லிடுவாங்க, பயம். ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் தான் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள். நாம் தான் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட வேண்டும். We are the people of Easter. Easter means அல்லேலூயா. கடவுள் உணர்வுவாராக. ஆக நீங்கள் நானும் இந்த இறை வார்த்தையை தூக்கி செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தை நமக்கு தெரியாது. இறை வார்த்தையை தெரிந்திருந்தால் இந்த புனிதர்கள் வணக்கம், இந்த சுருவ வழிபாடு, இதை நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள். கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்வீர்கள். இதை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது, தடையாக இருக்காது. 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஃபாதர் ஏன் ஃபாதர் சுருவம் பண்ணா வச்சு வணங்குறோம்? எதுக்கு ஃபாதர்? அடையாளங்கள் மனிதன் ஏற்படுத்தியது அல்ல. முதல் அடையாளத்தை ஏற்படுத்தியவர் இறைவன், தெய்வம். இறைவார்த்தை தெளிவாக சொல்லி தொடக்கம் முதல் இறுதி அத்தியாயம் திருவள்ளுவரை பார்த்தீர்கள். கடவுள் அடையாளத்தின் வழியாக பேசுகிறவர், அடையாளத்தின் வழியாக பேசுகிறவர். கடவுள் தான் இந்த அடையாளத்தை முதல் முதலில் அவர் ஏற்படுத்துகிறார். எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொன்ன நாட்டுக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். இறை வார்த்தையை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எத்தனையோ அடையாளங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்கின்ற அடையாளங்கள், குடும்பங்கள், வணக்கங்கள், புனிதருடைய வணக்கங்களுக்கு இறை வார்த்தையிலே ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் இருக்கிறது, அர்த்தங்கள் இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது, தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறது. இறை வார்த்தையை படித்து பாருங்கள். எல்லா முறையும் மாதம் சொல்லுவாரே இல்லை, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் அடையாளத்தை இறைவன் கொடுத்த அடையாளம். எத்தனையோ அடையாளங்கள். வானத்திலே இருந்தது யார்? இறைவன். நோவானுடைய அந்த காலத்திற்கு பின்பாக அந்த 40 நாள் 40 இடங்கள் பகலும் வானம் பொழிந்து பூமி அழிக்கப்பட்ட பொழுது வானத்திலே இல்லை இருக்கிறார். இது இனிமேல் இந்த உலகத்தை நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்பதற்கு முன்னோர் நான் செய்த உடன்படிக்கை என்று வானத்திலே அவர் இல்லை வைக்கிறார். தொடக்க நூல் 9:13 வாசிக்கிறோம். தொடக்க நூல் 35:14 வாசிக்கிறோம். யாக்கோபு அவர் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு காட்சி காண்கிறார். எடுத்து ஒரு கல்தூணை நட்டு வைத்து அந்த கல்தூணிலே எண்ணெய் ஊற்றி தீபம் பணி செய்கிறார். அந்த கல்லிலே எண்ணெய் ஊற்றி இன்று நமது இந்திய நாடு பல வழிபாடுகளை வைத்திருக்கிறது. கல்லிலே எண்ணெய் ஊற்றுவது என்று அபிஷேகத்தின் அடையாளம். அந்த கல்லிலே எண்ணெய் ஊற்ற அந்த கல் அபிஷேகத்தை தரும். அதான் நம்ம இந்து சகோதரர்கள் பார்க்கிறோம். அவங்க கல்லை எண்ணெய் ஊற்றி அந்த கல்ல போய் ஜெபிப்பாங்க. தெரியுமா? அந்த கல்லுக்கு அபிஷேகம் கிடைக்கிறது. எண்ணெய் ஊற்ற அந்த கல் அபிஷேகத்தை பெறுகிறது. ஆக இந்த கல் ஊற்றுகின்ற முறையை இறைவனிடம் தான் முதலிலே கொடுத்திருக்கிறது. எப்ப? தொடக்கம் 35:14 விவிலிய விடுதலை பயணம் 13:19 நான் வாசிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கடவுளுடைய வார்த்தை உங்கள் கையிலே நீங்கள் கட்டிக் கொள்ளுங்கள், நெற்றியிலே நீங்கள் பொறித்துக் கொள்ளுங்கள், சின்னமாக வையுங்கள், அடையாளமாக வையுங்கள். அடையாளங்கள் எல்லாம் கடவுள் ஏற்படுத்தியது. விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கு தண்ணீர் இஸ்ரவேலுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கட்டையை எடுத்து அந்த தண்ணீரில் போடு. ஆண்டவர் சொல்லியிருக்கூடாதா இந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறும்? இல்லை. அடையாளம். என்ன அடையாளம்? ஒரு கட்டையை வெட்டி அந்த தண்ணீரில் போடு, அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறுகிறது. அடையாளங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்த அடையாளங்கள் தான். இறைவன் வானத்திலிருந்து மண்ணாவை பொழிய செய்தார். அடையாளம். காளையை பொழிய செய்தார். அடையாளம். எல்லாம் அடையாளங்கள். இறைவன் அடையாளங்கள் வழியாகத்தான் பேசினார். இந்த சுருவங்களை பற்றி நம்ம நினைக்கிறோம். சுருவங்களை செய்ய சொன்னது யாரு? இயேசு. கடவுளாகிய ஆண்டவர், தந்தையாகிய யாவே இறைவன். சுருவங்களை செய்ய சொன்னதே அவர்தான். சுருவங்களை செய்ய சொன்னதே அவர்தான். எங்க தெரியுங்களா? விடுதலை பயணத்தில் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை வேலையை செய்ய
சொல்லுவார். உடன்படிக்கை பேழையினுடைய மேலாக 2 கெருபுகளை வைக்க சொல்லுவார். 2 வானங்களை வைக்க சொல்லுவார். எதற்காக? அந்த உருவங்களை வைக்க சொல்லுவார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளேயே உருவங்கள் தான் இருந்தது. மன்னா இருந்தது, ஆரோனின் தோல் இருந்தது, 10 கட்டளைகள் நிறைந்த கற்பலகை இருந்தது. இதெல்லாம் என்ன? கடவுள் கல்லுல தான் வந்து 10 கட்டளையை கொடுத்தார். கல்லுல கொடுத்தார். கடவுள் கல்லிலே கொடுத்தார். மரத்திலே, அந்த மரம் குறிக்கப்பட்ட மரத்தான் உடன்படிக்கை பேழையிலே இருந்தது. மரத்தான் உடன்படிக்கை பேழையிலே இருந்தது. உணவு, அப்பம், இவையெல்லாம் இறைவன் கொடுத்தது. ஆக ஏதோ உருவ வழிபாடு, ஏதோ சிலை வழிபாடு என்பது நாம் கொண்டுள்ளது அல்ல. இறைவன் மக்களுக்கு கூறியது. யாருமே இறைவன் செய்ய சொன்னது. கெருபுகளை வைக்க அப்படின்னாரு. எதுக்கு? அது அடையாளம் இல்லையா? அது சுருவம் இல்லையா? அது சிலை இல்லையா? கடவுள் செய்ய சொன்னார். எத்தனை எடுத்துக்காட்டுகளை இறை ஊழியத்தை வாசித்து பார்த்தால் கடவுள் செய்ய சொன்ன எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம். மக்கள் கடவுளுக்கு எதிராக முன்வைக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடையே கொள்ளைவாய் பாம்புகளை அனுப்பி இறைவன் கடிக்க வைக்கிறார். அவர்கள் இறந்து விடுகிறார்கள். மக்கள் மீண்டும் கதறுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொல்லிருக்கலாம் ஒரே வார்த்தையில, எல்லா கடித்த மக்கள் மனமாறிட்டீங்க, நீங்க எல்லாம் மறுபடியும் குணமாகி உயிர் பெற்று பாருங்கள். இல்லை, மோசையிடம் சொன்னார், வெண்கல பாம்பை ஏற்று. எதுக்கு என் பாம்பை செய்ய சொல்லி வைக்க சொன்னாரு? வெண்கல பாம்பை ஏற்று என்று சொன்னார். வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கோலத்தில் ஏற்றி வை. அதை பார்ப்பவர்கள், கடி உண்டவர்கள், அதை பார்ப்பவர்கள் வாழ்ந்து வருவார்கள். ஆக எதனால் நீ கடிபட்டாயோ அதை பார்க்கின்ற பொழுது நீ வாழ்ந்து வருவாய். நீ வாழ்வது எதற்காக? நீ யாரை இந்த உலகத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, பிற்காலத்திலே பரிசேயர் சதுசேயர்கள் இயேசுவை குறித்து சொல்லுகின்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அழிக்க வேண்டும், அவருடைய பெயர் இந்த உலகத்தில் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் ஏற்றினார்கள். அந்த சிலுவை தான், அந்த சிலுவையை பார்த்தவர்கள் தான், அந்த சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்வின் அடையாளம், உங்கள் வீட்டின் அடையாளம். ஆக அடையாளங்கள் என்பது ஏதோ கற்பனை அல்ல, ஏதோ கனவுகள் அல்ல. எதற்காக இந்த பிரச்சனை தெரியுமா என்றால், நமக்கு இந்த சிலை வழிபாடு என்றால் என்னவென்றே தெரியாது. சிலை வழிபாடு என்றால், சுருவ வழிபாடு என்றால் என்னவென்றே தெரியாது. ஏனென்றால் நம்மை குழப்புகின்ற குழப்பவாதிகள் பழைய ஏற்பாட்டை பிடிச்சு வச்சுக்குவாங்க. அங்கு சிலைகள் வழிபாடுக்காக யாவை எதிராக நின்றார். ஏன் தெரியுமா? இல்லாத கடவுளை உருவகப்படுத்தி சிலை செய்து வைத்தார்கள். கடவுளே இல்ல, இருக்க மாட்டாரு. இவர்களாக கற்பனை செய்து ஒரு கல்ல, ஒரு மரத்துல ஒரு உருவத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லாத கடவுளுக்கு நான் இருக்கின்றவர்களுக்கு சுரூபத்தை செய்து வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு இல்லையா? உலகத்தில் பிறக்கலையா? அன்னை மரியாதை உலகத்தில் இறக்க இல்லையா? அவர்கள் வாழவில்லையா? அந்தோனியா, சலேயா, எத்தனையோ புனிதர்கள், எத்தனை சுபத்தை வச்சிருக்கிறோம். அவர்கள் இந்த உலகத்தில் இல்லையா? இருந்தவருடைய அடையாளத்தை வைத்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டில் எத்தனை வீட்டில் போட்டோ இல்லாத வீடு இருக்குதா? இல்லையா? அதுவும் அடையாளம் தான். இந்த சிலை வழிபாடை குறித்து பேசுகிறவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு சின்ன மீட்டிங்னா பெரிய பெரிய பேனர் இருப்பாங்க. அந்த பேனர்ல அரங்கணக்கு அவங்க புகழ்ந்தாங்க. அதுதான் சிலை வழிபாடு. தன்னை உயர்த்துகிறவன் தான் சிலை வழிபாடு. பேராசைக்கான சிலை வழிபாடு, பாவங்கள் செய்கிறவன் சிலை வழிபாடு. சிலை வழிபாடு என்பது ஏதோ சுருவங்களை வழிபடுவது அல்ல. நீங்கள் நினைச்சுக்க, தயவு செய்து யாரும் அதை பத்தி பேசாதீங்க, கேட்காதீங்க. சிலை வழிபாடு என்பது சுருவங்கள் வழிபாடு அல்ல, பாவ வாழ்க்கை தான் சிலை வழிபாடு. பவுல் அழகாக சொல்வார் கொரிந்தியருக்கு திருமணத்திலே, பேராசை பண்ணவன் சிலை வழிபாட்டுக்காரன், மோக வெறியோடு விபச்சாரம் செய்தவன் சிலை வழிபாட்டுக்காரன். கடவுளுடைய அருளை பெற்றவுடன் கடவுளுடைய நற்செய்திக்கு எதிராக திரித்து கூறுவான் சிலை வழிபாட்டுக்காரன். அப்ப கடவுளின் நற்செய்தியை திரித்து கூறுவது எல்லோரும் சிலை வழிபாடு செய்கிறவர்கள். அப்ப நான் சொல்றேன்னா அவர்கள் சொல்கிறார்களா? பொருள் சொன்னாரு, எனக்கு பின் ஓராயிரம் உங்களுக்குள் வரும், எனக்கு பின் ஓராயிரம் வரும், நான் அறிவித்த இந்த நற்செய்தியை உங்களுக்கு திரித்து கூறுவார்கள். அப்படி அழகா பாஸ்டா சூப்பரா சொல்லுவாங்க. எந்த பிரச்சனை இருக்காது. உங்க வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா, எங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா, எங்க சபைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. துன்பமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. துன்பத்தின் வழியாக மீட்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா விதமான வேதனைகளை பாதைகளை பகுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பவர்கள் தான் இந்த துன்பத்தின் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்கள் புனிதர்கள்.
நீங்கள் நான் புனிதராக வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் அழைக்கப்பட்டிருக்கும் திருப்பலி புத்தகம் ஒரு 8 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. யாருக்கு? புதியவர்கள். அழகான ஒரு வார்த்தைகள். ஒன்று, நாம் திருப்பலிப்பாடு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ இறுதி வரை தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த விசுவாசத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தவர்களுக்கு நான் மணிமுடியை சுற்றுவேன். கிரீடம் வைக்கிறோம். யாருக்கு வைக்கிறோம்? மாதாவுக்கு வைக்கிறோம், அந்தோனியாருக்கு வைக்கிறோம், எல்லாருக்கும் கிரீடம் வைக்கிறோம். இது இறைவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்று. நம்ம வைக்கல, நினைக்கலாம் ஏதோ மாதாவுக்கு கிரீடம் வச்சுட்டு இருக்கிறோம், தங்கத்தில் வைக்கிறோம், வெள்ளியில வைக்கிறோம், கிரீடம் வைக்கிறோம். இல்லை, கடவுள் கொடுத்த மணிமுடி உங்களுக்கு எனக்கும் அது காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அதை காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மணிமுடியை ஆண்டவர் தருவார். இரண்டாவதாக, இந்த வெற்றி பெற்றவருக்கு இரண்டாவது சாவு இல்லை. ஒரு முறைதான் இந்த மனுலகத்திலே சாவோம், இரண்டாவது சாவு இல்லை. அவர்களுக்கு என்றென்று வாழ்வு. மூன்றாவதாக இதை விவிலியம் சொல்கிறது, அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவை கொடுப்பேன். என்றென்றைக்கும் நித்திய மன்னாவை. நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இந்த உணவை உண்கிறோம். அந்த திருப்பலி இறுதியில் ஒரு ஜெபத்தை உருவாட வச்சுருவார். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உணவு என்றென்றைக்கும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கின்ற அந்த மன்னாவை பெறுவதற்கான வழியாக இருக்கட்டும். ஆக இது ஒரு முன்சுவை. எதற்கான முன்சுவை? பின்னகத்திலே நான் என்றென்றைக்கும் முடிவில்லாத அழிவில்லாத அந்த உணவை உண்பதற்கான முன்சுவை தான் இந்த திருப்பலி. நான்காவது ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், நான் அவர்களுக்கு வெள்ளை நிற கல்லை கொடுப்பேன். நமக்காக மாணிக்கு கல் அந்த வீடு காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு கையில நீங்க அஞ்சிருக்கிற கல் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு வளமை இல்லை, உங்களுக்கு நன்மை இல்லை. விண்ணகத்தில் எனக்காக ஒரு வெள்ளை நிற கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்ல என்ன இருக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதியதான பெயர் எழுதி அந்த கல்லை ஆண்டவர் கொடுப்பாரு. திருவிழியத்தில் இருக்கிற அவசரம். திருவழிப்பாடு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆக இந்த வெள்ளை நிற கல்லை எனக்கு இறைவன் ஒரு புதிய பெயரை கொடுத்திருப்பார். இதுதான் 4வது ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதத்தை நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது, இந்த வெற்றி பெறுகின்றவர்களுக்கு அவர்கள் எனது இதயத்திலே நான் அவருடைய பெயரை பதித்து வைப்பேன். 6வதாக, அவருடைய பெயரை வாழ்வின் நூலிலிருந்து நான் என்றும் நீக்க மாட்டேன். 7வதாக, வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு நினைவு தூணை நான் விண்ணகத்திலே நிறுவுவேன். அப்ப நமக்கு கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு சுரூபமாக எங்க செஞ்சு வச்சிருப்பாரு? விண்ணகத்துல. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு தூண் நிறுவப்படும். அந்த தூணில் உங்க பெயருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அப்படி எழுதப்பட்டவரின் பெயர்கள் தான் புனிதர்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். அப்ப உங்க பேர் எங்க அந்த தூணில் எழுதப்படணும். அதற்காகத்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. எட்டாவதாக, வெற்றி பெறுகின்ற அனைவருக்கும் எனது அரியணையை கொடுப்பேன். இதை விட என்ன ஆசீர்வாதம்? இதை விட ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே அரியணையில் அமர செய்து அழகுவார். இன்னைக்கு நம்ம அரியணைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இடத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு கொடுத்த அரியணையில் அவர் என்னை அமர வைத்து அழகு பார்ப்பார். இதனால் நானும் அவரோடு புனிதராக தூயவராக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதே வேளை எத்தனையோ விதமான ஒவ்வொரு ஆதாரங்களை ஒவ்வொன்றையும் திருப்பலியத்தில் எடுத்து சொல்ல முடியும். எதற்காக விழுந்ததை ஏற்றுகிறோம், எதற்காக உப்பை பயன்படுத்துகிறோம், எதற்காக தீர்த்தம் தெளிக்கிறோம், எதற்காக ஒட்டு போடுறதுல பைபிள் இருக்குது. நம்ம நினைச்சிட்டு வேண்டாம், ஒட்டு போடுறது தப்பு இல்லை. ஒட்டு போடுறதை பற்றி பைபிள் இருக்குது. பைபிளை படித்து பாருங்க, விவிலியத்தை படித்து பாருங்க. நேர்ச்சை செய்வது ஒவ்வொன்றிற்கும் திரியாத்திரை போறோம். எல்லாருக்கும் திரியாத்திரையை பற்றி எரிவாக இருக்குது, பைபிள் இருக்குது. வேற தான் இந்த கல்யாணம் சந்திச்சு பாருங்க, எல்லாத்தையும் கொடுக்குறேன். அல்லது வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர் படித்து பாருங்கள். படித்து பார்த்து முட்டாள்களினுடைய சூழ்ச்சிக்கு உங்களையே நீங்கள் ஆளாக்கி உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மாண்பு, நீங்களும் நானும் புனிதர்கள். தைரியமா சொல்லுங்க, I am a saint. என்னுடைய வாழ்க்கை இந்த மண்ணுலகில் ஏதோ ஒன்றாக இருக்கலாம். நீங்களும் நானும் புனிதர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தகைய புனித வாழ்வுக்கான வழியை தேடுவோம், இதை ஆசீர்வதிப்போம். நம்ம கண்டை வழிவழியாக இதை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. அப்படி எழுந்திருக்கு நமது நம்பிக்கையை அறிவிப்போம். அழைத்த
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய இறைமக்களே, புனிதர்களாக அழைக்கப்பட்டிருப்பவர்களே, அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாமும் புனிதர்கள் நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய வரங்களை இதுவரை நாம் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் பல்வேறு சவால்களுக்கு இடையே திறம்பட இறைப்பணியாற்ற இவர்களுக்கு உடல் நலமும் உல அமைதியும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா நம்மை கொண்டாடுகின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்களும் சமூக பணியாளர்களும் மக்களிடையே நீதியை நிலைநாட்டுபவர்களாக, அமைதியை மக்களை வழி நடத்துபவர்களாக என்றும் வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா நம்மை கொண்டாடுகின்றோம். எங்கள் கர்நாடக மாநிலத்தின் ஆசிரியரையும் இந்திய கூட்டாட்சியின் ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட்ட இந்நாளில் கொண்டாடும் நாங்கள் எவ்வித வேதங்களும் பிரிவினைகளும் இன்றி அனைவரும் ஓர் குடும்பத்து மக்களாக ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ வரவர வேண்டும் என்று இறைவா நம்மை கொண்டாடுகின்றோம். விண்ணகத்தில் இன்று முகமுகமாய் உம்மை தரிசிக்கும் மரம் பெற்ற அனைத்து புனிதர்களின் அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்றி திருமுழுக்கு வாழ்வுக்கு தடையாயிருக்கும் அனைத்தையும் வென்று நிறைவாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். புனித வாழ்விற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், புனித வாழ்விற்கு தடையாக இருக்கின்ற வாழ்க்கை முறை, இவைகளிலிருந்து மாற்றம் பெற்று தூயவர்களாக வாழ நாம் முயற்சி செய்ய ஒவ்வொரு நாளும் தேவையானவர்களை நாம் கேட்கிறோம். நீங்கள் அனைவரும் தெய்வங்களே என்று இறைவார்த்தை சொல்கிறது. தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் இறைவனை அவர் உருவிலே அவராக காண்போம் என்ற நம்பிக்கையில நாம் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனியாமத்தில் தந்தரும் மன்றாடுகின்றோம். இந்த
சகோதரிகளுடைய உங்களுடைய எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக நன்றார்கள். ஆண்டவரே, புனித அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாக இருப்பனவாக. இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதை உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை வேலை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீர். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரையே நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் வருகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் எங்கள் வலுவற்றவர்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றேன். ஆகவே அப்புனிதர்களின் பெருந்திறனோடும் வானதர்களின் ஞானிகளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடி சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என்னுடைய அவ்வண்ணதேரம் விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உமது இரவினை அறிக்கையிடுகிறோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் பீட்டர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரணும். மேலும் உயிர் திரும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரணும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா, எங்கள் ஆரோக்கிய தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம். இது நாங்கள் கொண்டாடும் அனைத்து புனிதர்களும் விண்ணுலகத்திலே உம்மோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களும் நாங்கள் நினைவு கொண்டு நாங்கள் நினைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருட உம்மை கொண்டாடுகின்றோம். எல்லா இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனிமையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவரே, தீமையான இதிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதனோடு இருக்கும் இன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஒற்றுமையையும் அளித்தருகிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை அழைத்துக் கொள்வோம். தூயவரான இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தூயவர்களாக புனிதர்களாக அழைத்திருக்கிற இறைவன், அபிஷேகம் செய்திருக்கிற இறைவன், இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் எனது ஆன்மா நலமடையும். ஜெபிக்க அழைக்கப்பட்டு திங்கட்கிழமை நவம்பர் 2ஆம் தேதி இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாள். நாம் சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் நாம் சிறப்பாக ஜெபிக்க நாளையும் கொரோனா பரவல் தடையின் காரணமாக கல்பள்ளி கல்லறை தோட்டத்தில் திருப்பலி நடைபெறாது மற்றும் கல்பள்ளி கல்லறை தோட்டத்திற்கு மக்கள் சென்று மறுக்கப்பட்டிருக்கிறது. நெருங்கிய உறவு
உறவினர்களுக்கு மட்டுமே திருப்பலியில் அனுமதி உண்டு. வருகின்ற ஞாயிறு நமது பங்கில் இறைப்பணி ஆட்சி மறித்த அருட்தந்தையர்கள் பேரருள் தந்தை சிறப்பு திருப்பலி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒப்புக் கொடுக்கப்படும். புதன்கிழமை 4ஆம் தேதி புனித சார்லஸ் பெரோமியா அவர்களின் விழா, வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்றைய ஆன்மாக்களுக்காக திருப்பணிக்கு வருகின்ற ஜப வழிபாட்டிற்கு பிறகு ஆலய வளாகத்தில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் இந்த அறிவிப்பை கவனத்தில் கொள்ளவும். 10 வயதுக்கு உட்பட்ட 5 வயதிற்கு மேற்பட்ட பங்குபெற விலக்கு அளிக்கப்பட்ட நேரடியாக. அன்புக்குரிய சகோதர சகோதரி,